இந்திய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் முகலாயர்களின் வரலாற்றை வட இந்தியாவில் திரித்து துண்டாட துடிக்கும் பாசிச முகங்களை கருகச் செய்தவர் இவர். கொள்கையை காக்க தன் ஆவியை தரும் காவிய தலைவன். ஆம், நமது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களை உரையாற்ற வருமாறு வாஞ்சையுடன் அழைக்கின்றோம். அரசமைப்பு விரோத வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கமுதி நகரத்தின் சார்பாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் கமுதி நகரத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய சலாத்தினை சொல்லிக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு உன்னதமான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 3 2025. இந்த வக்பு திருத்த சட்டத்தை எப்பொழுது அமுல்படுத்தப்பட்டது? ஆகஸ்ட் 8 2024. என்னங்க, ஆகஸ்ட் 8 2024. ஆகஸ்ட் 3 2025 ராமநாதபுரம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை, வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தோழர்களே, இங்கே ஒரு செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆரம்பமாக இந்த அளவிற்கு இந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் மன்றத்திலே இதற்கு எதிரான விதையை தூவிவிட வேண்டும், பதிய வைத்து விட வேண்டும் என்று முன்னெடுத்து செயல்பட்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மேற்கு மாவட்டத்திற்கும் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் கமுதி நகரத்துடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியினுடைய மாநிலத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இந்த சட்டத்தை எந்த நாள்ல இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு தொடங்கினார்களோ, என்னைக்கு இங்க தொடங்கினாங்க? ஆகஸ்ட் 8 2024 துவங்கினார்களோ, அன்றைய தினமே இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய தேசம் முழுவதும் எடுத்து சென்றது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அன்றைய தினத்திலிருந்து அன்னையிலிருந்து இன்று வரையில எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 4 நாள் 5 நாள் வந்துச்சுன்னா 1 வருஷம். 1 வருட காலமாக இந்த போராட்டத்தை, இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை, ஜனநாயக வழியிலான போராட்டத்தை, அறவழியிலான போராட்டத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து எம்பி இதற்கு எதிரான வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய பணியை, செயல்பாட்டை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டுமே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே நான் நினைவுபடுத்துகின்றேன். எங்க போயிட்டாங்க மிச்ச கட்சியெல்லாம்? மற்ற அரசியல் கட்சியில எங்க போயிட்டாங்க? ஏன் செய்யல? என்ன காரணம்? தேவையில்லை. நாங்க தீர்மானத்தை போட்டோம், நாங்க ஏதோ ஒரு பேரணி நடத்திட்டோம் என்று சொல்லிக்கொண்டு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்ல, இதை இப்படி விட்டு சென்று விட முடியாது. இந்த சட்டத்தில் மிகப்பெரிய அளவில், நாம் எதிர்பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எப்படி பீகாரிலே இந்த சட்டத்தினுடைய ஆபத்தை சமகாலகட்டத்தில் பிஜேபியுடைய கைப்பாவையாக மாறி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி மாற்றி இருக்கின்றது, அதே போலத்தான் இந்த சட்டத்திலையும் ஆபத்து இருக்கின்றது, வக்பு திருத்த சட்டத்திலையும் ஆபத்து இருக்கின்றது என்பதற்கான நிகழ்கால உதாரணத்தை உங்களிடம் சொல்லிக்கொண்டு நகர்கின்றேன். எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது தெரியுமா? வக்பு திருத்த சட்டம் ஆபத்து என்பதற்கான முன்னுதாரணமாக ஜூன் மாதம் 24 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 24 வரை 25 1 மாத காலகட்டங்கள் பீகார் மாநிலத்திலே தேர்தலில் தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற அடிப்படையில் ஒரு ஸ்பெஷலாக என்ன செய்யறான்னா, இருக்கக்கூடிய வாக்காளரை நாங்கள் புதுசாக திருத்துறோம், புதிய அடிப்படையில் நாங்கள் கொண்டு வர்றோம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இதற்கு முன்னாடி 7,89,00,000 பேருங்க. எவ்வளோ பேருங்க? பீகாரில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் 7,89,00,000 பேர். வாக்காளர்லாம் திருத்திட்டோம், இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டோம்,
கடைசியில் இப்போ எவ்வளோடா இருக்கு என்று பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் நேற்றைய முந்தைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிக்கை தந்தது 7,24,00,000 பேர். என்னங்க எல்லா வாக்காளர்களையும் டிஜிட்டல் மயப்படுத்திட்டோம். என்ன சொல்றாங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வக்பு திருத்த சட்டத்திலையும் டிஜிட்டல் மயமாக்குறோம். நாங்க எல்லா வக்பு சொத்துக்களையும் இணையதளத்தில் கொண்டு வந்துருவோம். இணையதளத்தில் வரக்கூடியதான் டிஜிட்டல் மயம் ஆக்கப்பட்டது மட்டும்தான். இனிமே உங்களுக்கு வக்பு சொத்துக்கள் எதுவுமே வக்பு சொத்துக்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டு வக்பு சட்டத்தில், வக்பு திருத்த சட்டத்தில் விதிகள் இருக்கின்றது. அந்த விதிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு சமகால உதாரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது சுமார் 65 லட்சம் பேரை பீகார் வாழ் மக்களை போன நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதே பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளராக இருந்த பீகாருடைய வாழ் மக்களை, மண்ணின் மைந்தர்களை அப்படியே அலைக்கா தூக்கி போட்டான். என் பேர் இல்ல, என் பேர் இல்ல, என் பேர் வாக்காளர் பட்டியல் இல்ல என்று யார் தெரியுமா சொல்றா? யார் தெரியுமா சொல்றா? தோழர்களே, தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லிக்கொண்டு இதற்கு முன்பாக ஆட்சியிலே, பீகாருடைய ஆட்சியிலே துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவுடைய பெயர் பட்டியல் எதுல இல்லங்க? எதுல இல்ல? வாக்காளர் பட்டியல்ல இல்ல அப்படி என்று அவரே சொல்லி காட்டுறார். தேஜஸ்வி யாதவ் சொல்லி காண்பிக்கின்றார். தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை வக்பு திருத்த சட்டத்தில் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வக்பு வாரியத்தில் இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள் என்று கடந்த 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி தேதியை நிர்ணயித்து முன்னே சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? எத்தனாம் தேதி தெரியுமா? எத்தனாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க? இணையதளத்திலே டிஜிட்டல்ல ஆன்லைன்ல பதிவு செய்யணுங்கிற அடிப்படையில் ஜூன் மாதம் 6ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். 6 மாதத்திற்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்பு வாரிய வக்பு சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்து விட வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு, 6 மாதங்கிறது எப்ப தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? எப்ப தெரியுமா தொடங்குது? ஜூன் மாதம் 6ஆம் தேதி துவங்கி இருக்கின்றார்கள். ஜூலை 6, ஆகஸ்ட் 6, செப்டம்பர் 6, அக்டோபர் 6, நவம்பர் 6, டிசம்பர் 6. டிசம்பர் 6 இணையதளத்தில் பதிவு செய்யக்கூடிய காலக்கெடு நிறைவடைகின்றது. டிசம்பர் 6க்கு பிறகு என்ன நடக்கும்? சட்ட ரீதியாக பள்ளிவாசல்கள், வக்பு நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படும், இடிக்கப்படும். பள்ளிவாசல்கள் இடிக்கப்படும், மதரசாக்கள் பிடுங்கப்படும், இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் எல்லாம் அரசு நிலங்களாக மாற்றப்படும். ஏற்கனவே 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு பாபர் பள்ளியை இடித்த அதே தேதியிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை பிடுங்குவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கின்றதுன்னா நம்ம வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியுமா? அமைதியாக இருந்துட முடியுமா? தோழர்களே, எஸ்டிபி கட்சி இதனுடைய ஆழமான ஆபத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் இன்ற அளவில் ஜெயிலில் இருக்கின்றார், சிறையில் இருக்கின்றார். இந்த வக்பு சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்திய காரணத்தினால் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய தலைவர் ஃபைசி அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார் பொய்யான வழக்கில். இருந்தாலும் எங்களுடைய தேசிய தலைவரை கைது செய்திருந்தாலும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டன் இருக்கும் வரைக்கும் ஒரு வக்பு சொத்துக்களை கூட இந்த நாட்டிலிருந்து, இந்த மக்களிடமிருந்து வக்பு நிலத்தை பிடுங்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம். மக்கள் மன்றத்தில் அறவழி போராட்டத்திற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய ஒரு பகுதி தான் கமுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான பொது போராட்டமே பொதுக்கூட்டம் என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். எவ்வளவு பெரிய தந்திரவாளியா இருந்தீங்கன்னா, நீ எவ்வளவு சரிய பெரிய புத்திசாலியா இருந்தா, இதே மண்ணில் பிறந்து இதே மண்ணில் வளர்ந்து நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் போராடக்கூடிய எங்களுக்கு எதுதான் தடுக்கும்? தோழர்களே, எந்த அளவிற்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்றான் பாருங்க. என்னங்க, நாம் இன்னும் முறங்கி விடக்கூடாது, நாம் இன்னும் அயர்ந்து விடக்கூடாது.
மிக வேகமாக இதற்கான போராட்டங்களை மக்கள் எழுச்சியோட போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இங்கே தலைவர்கள் தோழர்கள் பேசும் பொழுது சொல்லி காட்டினார்கள். சட்டங்களாக கொண்டு வருகின்றார்கள், புதிய புதிய சட்டங்களாக கொண்டு வருகின்றார்கள், புதிய புதிய திட்டங்களாக கொண்டு வருகின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று அங்காளாய்க்கின்றார்கள். மக்கள் விரோத சட்டங்களும் மக்கள் விரோத திட்டங்களும் எதனால் முறியடிக்க முடியும் தெரியுமா? எவ்வளவுதான் சட்டம் கொண்டு வா, எவ்வளவுதான் திட்டம் கொண்டு வா, ஐயோ சட்டம் கொண்டு வந்துட்டாங்களே என்ன செய்யறது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிருச்சே என்ன செய்யறது அப்படிலாம் கையை பசஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இல்லைங்க. 2000க்கு முன்னாடி இல்லை, 2009 ஜூன் மாதம் 21 பிறந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மக்களை தட்டி எழுப்பி மக்கள் விரோத சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான அறவழி போராட்டத்திற்கு மக்களை தயார்படுத்தும். பறந்துருச்சுடா எஸ்டிபி கட்சி, இனிமேல் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வர முடியாது, அதற்கு எதிராக மக்கள் திரள் போராட்டங்களை எஸ்டிபி கட்சி முன்னெடுத்து செல்லும். நடந்திருக்குங்க. ஆட்சியாளர்கள் செயல்படுத்த முடியாத அத்தனை விஷயங்களையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகள் செய்து முடிக்காத காரியங்களை எல்லாம் சாமானிய மக்கள் புரட்சிகள் இதே இந்திய தேசத்தில் நடத்தி இருக்கின்றது. என்னையா கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கட்சியா இருந்து தோழர்களை மற்ற அரசியல் கட்சிக்கும் எஸ்டிபி கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எதுவென்று பார்க்கும் பொழுது பாரம்பரியத்தோடு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அல்ல, இல்லைங்க, பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அல்ல, சில பதவிகளுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல, குடும்பத்தினுடைய சந்ததிகளுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல, சாதிகளுக்காகவோ மதத்திற்காகவோ இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய மக்களுக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று தேசிய அரசியல் பேரியக்கமாக துவக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கலங்கான்மையா ஒரு வருடமாக இந்த சட்டத்தை துவக்கத்தில் இருந்தே எதிர்த்து கொண்டு இன்று வரையில் நீடித்திருக்கின்றோம். இன்னும் நாம் நீடித்து செல்வோம். எதுவரை எனில் நம்முடைய போராட்ட களம், எஸ்டிபி கட்சியுடைய போராட்ட களம் எதுவரையில் நீடித்து செல்லும் என்று பார்க்கும் பொழுது என்னைக்கு வக்பு திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுகின்றார்களோ அது நாள் வரையிலே எஸ்டிபி கட்சியுடைய போராட்ட வழிமுறைகள் நீண்டு கொண்டே செல்லும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். தோழர்களே, எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தார்கள். என்னென்ன திட்டம்? மதுரையில் அரிட்டாப்பட்டியில் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் சுரண்ட போகின்றோம் என்று திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எந்த அரசியல் கட்சி போராடனுச்சு? எந்த அரசியல் கட்சி வேடிக்கை பார்த்துச்சு? எந்த அரசியல் கட்சி திட்டம் போட்டாங்க? எந்த அரசியல் கட்சி தடுத்து நிறுத்தினாங்க? என்ன நடந்துச்சு? ஒட்டுமொத்த மக்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய 50 கிராமத்து மக்களும் ஒன்று திரண்டார்கள். அவங்க ஒன்று திரண்டு போராடினதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சேர்த்து வழக்கு போட்டார்கள். வழக்கை பத்தி கவலைப்படல, கைதிகளை பத்தி கவலைப்படல. எங்களுக்கு எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள், அரிட்டாப்பட்டி மதுரைக்கு பக்கத்தில் கூட அரிட்டாப்பட்டி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராடினார்கள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று மக்களுடைய போராட்டத்திற்கு முன்னால் மண்டியிட்டது ஒன்றிய பாஜக அரசு. அதே போல மக்கள் போராட்டத்தின் மூலமாக வக்பு திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். திட்டம் மட்டும் இல்லைங்க, சட்டத்தையும் திரும்ப பெற வைத்தார்கள். 2019-20களில் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்தது. எதனால? கொரோனா. இதுக்கு மேல் கொரோனாவுடைய நோயுடைய தாக்கம், ஒரு பக்கம் அப்பா ஓடுறான், ஒரு பக்கம் அம்மா ஓடுறாங்க, பொண்டாட்டி பிள்ளை யாருமே பார்க்க முடியாது. அவ்வளவு கொடுமையான ஒரு நோய் அது. யாரையும் தொட முடியல, பார்க்க முடியல. 8 பேர் 6 மீட்டர் பேசி 8 மீட்டர் பேசுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டாங்க, போஸ்ட்லாம் ஓட்டினாங்க. தோழர்களே, அந்த சமயத்தில் விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய விளை நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவதாக எண்ணிக்கொண்டீர்களேயானால் தவறு. அப்படிப்பட்ட சிந்தனையை முதலாவதாக ஓரமாக வையுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். பட்டன் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்னையா இந்தியாவில் இருக்கிட்ட அமைப்பு செய்கிறாங்களே?
இந்தியாவில் ஒரு அமைப்பாக இருக்கின்றார்களே, இந்தியாவில் ஒரு கட்சியாக இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது உயர் ஜாதி வர்க்கத்தினரை தவிர அனைத்து இந்திய மக்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்பதற்கு என்னால் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும் உதாரணங்களை. அந்த வரிசையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். எப்படி வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக எப்படிங்க நாம இப்படி சட்டத்தை போட்டாங்களே, அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு, அவங்க கையில தான் ராணுவம் இருக்கு, அவங்க கையில தான் முழு பலம் இருக்கின்றது, நாம் என்ன செய்ய போறோம் என்று நாம் நினைத்து கொண்டோமையானால் உதாரணங்களை உங்களிடம் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். இல்ல முடியாது, எங்களுடைய நிலங்களை கால் பகுதி கூட எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் ஒரு வருட காலத்திற்கு மேலாக மிக நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஒட்டுமொத்த விவசாய தோழர்களும். விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் 80 கோடியோ 90 கோடியோ இருப்பாங்க. 80 கோடி பேருங்க சொந்தமாக இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாயத்தில் நிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய கூலிகள் சுமார் 80 கோடி பேருக்கு மேலே. 80 கோடி பேருடைய வாழ்வாதாரம் ஏதோ அங்கே 1 மா 2 மா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தா என் பொழப்பு, என்னுடைய ஒரு வருடத்தினுடைய கிடைக்க வேண்டிய நெல்லை அறுவடை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஏதோ சோளத்தை விதைக்கிறனோ இல்லை கம்பை விதைக்கிறனோ என் ஒரு வருட வாழ்க்கையுடைய தேவை பூர்த்தி அடையும் என்ற அடிப்படையில் சில ஏக்கரை வச்சுக்கிட்டு, சில நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தாரை வார்க்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை இதே ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. முஸ்லீம் சமூகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்களை நினைவுபடுத்துகின்றேன். நாம போய் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டோம்னா இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் எடுத்து போயிடுவான். போராட முன்னாடி வரதுக்கு ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்களை நினைவுபடுத்துகின்றேன். அவர்களுக்கும் நாம் தான் உதாரணம் என்று நான் நினைக்கின்றேன். அது என்ன உதாரணங்கள் அப்புறம் சொல்றேன். தோழர்களே, ஒரு வருட காலத்திற்கு மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? பசியால், பட்டினியால், நோயால், கடும் குளிரால், இருக்கக்கூடிய வெயிலால் என்ற அடிப்படையில் ஒரு 750 பேர் போராட்ட காலத்தில் இறந்து போகிறாங்க. இந்த போராட்ட காலத்தில் இந்திய தேசத்தில்ங்க எங்கேயா போச்சு ஆர்எஸ்எஸ், எங்கேயா போச்சு பிஜேபி? நீ கொண்டு வந்த ஒரு சட்டத்தால் இங்கே இறந்து போகின்றார்களே. அங்கே இறந்து போனவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள், அங்கே இறந்து போனவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா, இந்துக்கள் அல்ல. ஏன் உனக்கு பதப்பதைக்கல? இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் பதப்பதைக்கல? இல்ல, பதப்பதைக்காது. தோழர்களே, ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்தில் 8 நபர்களுக்கு மேலாக கற்பழிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு 8 நபர்களுக்கு மேல படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், கற்பழிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எங்கேயா போச்சு? நிர்பயாவுக்கு இருக்கக்கூடிய அதிர்வுகள் ஏன் இந்திய தேசத்தில் இல்லை? எனக்கு முன்னால் சொல்லி காட்டின தர்மஸ்தலா கர்நாடகா மாநிலத்தில் 400க்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றனர். தோண்ட எலும்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் ஏன் பதவிக்கவில்லை? சாதாரணமான ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள் இந்த அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதே போலத்தான் 750 நபர்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சட்டத்துக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தோழர்களே, அதனுடைய விளைவு ஒரு வருடத்திற்கு பிறகு, அந்த நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசு 3 வேளாண் சட்டங்களை பின்வாங்கியது. அதற்கெல்லாம் முன்னோடியாக நாம் எடுத்த போராட்டம் என்று சொல்லி காட்டினேனே, சிஏஏ என்ற சட்டத்தை 2019 நவம்பர் 9ஆம் தேதி அமல்படுத்திய தினத்திலிருந்து முஸ்லீம் சமூகம் போராட்டத்தை முன்னெடுத்தியது. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய போராட்டம். அதிலும் குறிப்பாக பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஜாகின் பாக் என்ற அடிப்படையில் எங்கு பார்த்தான், டெல்லியிலிருந்து இங்க வரைக்கும் இங்கேயும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நடந்துச்சா? ராமநாதபுரம் மாவட்டம் நாங்களே சாச்சவங்க இல்லையா, இங்கேயும் நடத்தியிருக்கோம் ஜாகின் பாக்க என்று உங்களுடைய மாவட்ட தலைவர் போய் சொல்லி காட்டுகிறார்கள். தோழர்களே, அந்த அளவிற்கு 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள், 50 நாள், 60 நாள் என்று மாத கணக்கில் நம்முடைய போராட்டம் முன்னெடுத்தது. கொரோனா என்ற வியாதி மார்ச் 22ஆம் தேதி 2020 முதலாவதான தடை கருக்களை துவங்கியது. அன்று நம்முடைய போராட்டத்தை பின்வாங்கினோம். ஆட்சியாளர்களுடைய அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறையால் அல்ல, துப்பாக்கி தோட்டாக்குகள் மூலமாக சுட்டு கலைக்க பார்த்தார்கள். எங்களுடைய பிணங்கள் தான் விழுவுமே தவிர எங்களுடைய போராட்டம் பின்வாங்காது என்ற அடிப்படையில் நம்முடைய போராட்டம் முன்னெடுத்து சென்றது என்பதை நினைவுபடுத்துகின்றேன்.
இந்த வரிசையில் தோழர்களே, வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் புறப்பட வேண்டும். அந்த புறப்படக்கூடிய ஒரு உன்னதமான எழுச்சி போராட்டத்திலே கமுதி நகரும் பங்களிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் உங்களிடம் அறைகோல் விடுக்கின்றேன், வேண்டிக் கொள்கின்றேன். ஏன்னா கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு கொடுமையானது. எந்த அளவுக்குன்னா, நம்மளாம் பெருமை கொண்டோம், ஆகா வக்பு சொத்து எவ்வளோடா இருக்கு என்று சொல்லி காண்பிக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள். நாம் இழித்துக் கொள்ள வேண்டும். அதாவதுங்க, உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நம்மளாம் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரு தூண்டியில் ஒரு புழுவை போடுறோன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி தூண்டியை போடுறோம், என்னங்க நடக்கும்? மீன் பார்க்கறதுக்கு புழு சின்னது தான், மீன் என்ன செய்யணும், ஆசைப்பட்டு உணவு தானே கிடைக்குது என்று அப்படி கவ்வுனுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும்? மீன் மாட்டிக்கும், அவ்வளோதான், தன்னுடைய வாழ்க்கையே போயிடும். அதே போலத்தான் ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற சொத்துக்கள்லையே எதுக்கு அடுத்ததாக, இராணுவத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ரயில்வேக்கு அடுத்ததாக இந்த முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய வக்பு சொத்து தான் கூட. நாமளும் அப்படி பெருமை கொண்டோம், அப்படியா அவ்வளோ சொத்து வச்சிருக்கோமா, வக்பு சொத்து அவ்வளோ இருக்கா, அடடா ஆஹா எங்க மக்கள் அவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்களே அப்படின்னு நினைச்சான். கடைசியில் தான் தெரியுது, வக்பு சொத்துங்கிற பேரில் என்ன செய்யறான்னா திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வர்றான். எதுக்குடா என்று பார்க்கும் பொழுது மொத்த வக்பு சொத்துக்களையும் திருடுவதற்கு. ஏன்? அதுல டாக்குமெண்ட் இருக்கும் இருக்காது, டாக்குமெண்ட் இல்லாதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. டாக்குமெண்ட்ங்கிறது ஒரு 100 வருஷத்துக்குள்ளாக, ஒரு 100 வருடத்திற்கு முன்பதாக அல்லது 150 வருடத்துக்கு முன்பதாக தாயா அது வந்து டாக்குமெண்ட் ஆகியிருக்கு. அதற்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு ஏன் போவான ஐயா? இந்த போன மாசம் நடந்த ஒரு நிகழ்வுங்க, தமிழ்நாட்டில் அநேகமாக திருவண்ணாமலை கோயில் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு அந்த திருவண்ணாமலையோ அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய உண்மை சம்பவம். ஒருத்தர் பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை, இருக்கக்கூடிய சொத்துலாம் என்ன கொண்டு போயிட்டானா கோயில் உண்டியலில் போட்டார். கோயில் உண்டியலில் தூக்கொண்டு போய் போட்டார். கோயில் உண்டியலில் போட்டவன அந்த சொத்தை எடுத்து போயிட்டான், இந்த அறநிலையத்துறை எடுத்து போயிட்டான். அந்த அம்மா ஒரு டீச்சரு, அந்த அம்மா ஒரு ஏன் இந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, கண்டிப்பாக நான் பொய்யை சொல்லி யாரையும் உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எஸ்டிபி கட்சி அப்படிப்பட்ட ரீதியில் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்காது. உண்மையை சொல்லி சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கிறதுக்கு மக்களை உருவாக்குமே தவிர, போராட்டங்களின் அறவழி போராட்டத்தின் மூலமாக உயிரை கொடுக்கவும் உருவாக்குமே தவிர பொய்யை சொல்லி உருவாக்காது, அவசியமும் கிடையாது. தோழர்களே, அது போல உண்டியல்ல போட்டதை இந்து அறநிலையத்துறை எடுத்துட்டு போச்சு. என்னடா என்று பார்க்கும் பொழுது உண்டியல்ல போட்ட சொத்து எனக்கு தான் சொந்தம். என்னங்க செய்யல? ஒரு எழுதி கொடுக்கல, எழுத்துப்பூர்வம் இல்ல, வாய் வழி வாக்குமூலம் இல்ல, எதுவுமே இல்ல. என் சொத்துக்களை கொண்டு போய் உண்டியல்ல போட்டேன்னா கோயிலுக்கு சொந்தம். 2025 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகின்ற அந்த அம்மா, இல்ல அந்த சொத்து நானும் காசு போட்டு வாங்கினேன், நானும் கடன் வாங்கி வாங்கினேன், எனக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கு என்று இந்து அறநிலையத்துறைக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொத்துக்கள் கொடுக்க முடியும்? வக்பு சொத்துன்னா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட, அல்லாவுக்காக கொடுக்க, கோயிலுக்கு எப்படி சொத்தை கொடுப்பியோ அதே மாதிரி முஸ்லீம்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அல்லாவுக்காக கொடுக்கின்றார்கள், நன்மைக்காக. ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சொத்து மூலமா ஏதோ நன்மை செஞ்சாங்கன்னா 4 பேரை படிக்க வைக்கிறாங்க, 4 பேருக்கு சோறு கொடுக்குறாங்க, கஞ்சி காய்ச்சி ஊத்துறாங்க, என்னமோ அறப்பணி செஞ்சீங்கன்னா போதும், நான் மறுமையில ஜெயிச்சிருவேனே, ஆண்டவன் என்ன பொருந்திக்குவானே, எப்படியாவது நான் ஜெயிச்சிடணுமே, வெற்றி பெறணுமே என்ற அந்த எண்ணம் மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. எந்த ஆதாயத்தையும் திரும்பி கூட வாங்க முடியாதுங்க. ஒரு வக்பு ஒருத்தன் செஞ்சுட்டானா, ஆண்டவனுக்காக ஒரு நிலத்தை கொடுத்துட்டான், ஒரு காசை கொடுத்தா, ஒரு பொருளை என்னமோ ஒன்று கொடுத்துட்டானா திரும்பி கேட்க கூட மாட்டாங்க. ஏன் சொத்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது, சொன்னா கூலி போயிடும், நன்மை கிடைக்காது. அப்படிப்பட்டதை என்ன செய்யறான், எப்படி ஏமாத்துறான்? ஆகா ஓகோ இவ்வளவு சொத்து இருக்கு அவ்வளவு சொத்து இருக்கு சொன்ன மாத்திரத்தில் நம்மளும் அப்படியானோ வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டான், எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆக்கணும்ட்டான். டிஜிட்டல் மயம்னா ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக 150 ஆண்டுகளுக்குள்ளாக தான் டாக்குமெண்ட் ஆயிருக்கு, இல்லாத சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கின்றார்கள். அதையுமே நான் கண்கட்டி வித்தையா சொல்லல. எந்த அளவுக்குனா 9.4 லட்சம் ஏக்கர், அதாவது 9,40,000 ஏக்கர் நிலங்கள் முஸ்லிம்களுடைய வக்பு சொத்துக்களாக இருப்பதாக ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் சொல்லி காண்பித்தது இல்லைங்க. நாடாளுமன்றத்தில் சொல்லி காண்பிக்கும் பொழுது 9.4 லட்சம் ஏக்கர் இருப்பதாக, 40 லட்சம் ஏக்கர் இருப்பதாக
மன்னிக்கணும், 9,40,000 ஏக்கர் இருப்பதாக ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை சொல்லி காண்பித்துட்டு அந்த எல்லாரும் வழக்கு போடுறாங்க. எஸ்டிபி கட்சியும் வழக்கு போட்டது உச்ச நீதிமன்றத்தில். இந்த பிரச்சனை வந்திருக்க உடனே நீங்க உங்க மத்திய அரசு சார்பா, ஒன்றிய பிஜேபி அரசு சார்பா என்ன செய்யுங்க, உடனே தாக்கல் செய்யுங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க. தோழர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய பிஜேபி அரசு உச்ச நீதிமன்றத்தில் கடந்த 23ஆம் தேதி 23/4/25 வந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி 18,00,000 வரையிலே 18,23,163 ஏக்கர் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். 2025 தற்பொழுது 20,92,072 ஏக்கர் இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, இவ்வளவு கூடியதற்கு காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் வக்ஃப் நிலங்களாக தனியார் நிலங்களையும் அரசு நிலங்களையும் பழங்குடியின நிலங்களையும் அபகரித்திருக்கின்றார்கள். என்னங்க, எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் எப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வக்ஃப் நிலம் என்பது 1% கூட என்னுடைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், எங்க அண்ணன் தானம் செய்ய முடியாதுங்க, கொடுக்க முடியாதுங்க, கொடுத்தா செல்லாதுங்க. என்னோட சொந்த அண்ணன், என்னோட கூட பிறந்த அண்ணன் என் நிலத்தை கொடுக்க முடியாது, அவன் நிலத்தை வேணா கொடுக்கலாம், என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் அறிஞ்சது. ஆனா என்ன செய்யறான்னா, நாடாளுமன்றத்தில் 9 லட்சம் ஏக்கர் இருப்பதாக 9,40,000 ஏக்கர் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பிஜேபி உச்ச நீதிமன்றத்தில் காட்டும் பொழுது 20,92,000 ஏக்கர் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றால் ஏன்? நம்மளுடைய சொத்துக்களை இன்னொரு விஷயம், அதுல பதிவு பண்ணும் பொழுது உச்ச நீதிமன்றத்தை சொல்லி காட்டும் பொழுது அரசு நிலத்தை அபகரித்திருக்கின்றோம் வக்ஃப் நிலம் என்ற அடிப்படையில், தனியார் நிலத்தை அபகரித்திருக்கின்றோம் வக்ஃப் நிலம் என்ற அடிப்படையில், பழங்குடியின நிலத்தை அபகரித்திருக்கின்றோம் வக்ஃப் நிலம் என்ற அடிப்படையில். தோழர்களே, எவ்வளவு பெரிய சதி, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இந்த சமூகத்திற்கு எதிராக பின்னப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவு கூர்ந்து அறிவார்ந்த அடிப்படையில் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. நாம இன்னும் தூங்க முடியாது, உறங்க முடியாது, விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். இதற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய அநியாயங்க. வக்ஃப் நிலம், பழங்குடியின நிலம், பாவப்பட்ட நிலத்தை பழங்குடியின யாருங்க, காட்டுவாசிகளுங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்லுவாருங்க. காட்டுவாசிகளுடைய மலைவாழ் மக்களுடைய நிலத்தை பிடுங்குவோமா? தனியார் நிலத்தை வக்ஃப் வாரியம் பிடுங்க முடியுமா? அரசு நிலத்தை தான் நாம எடுக்க முடியுமா? தோழர்களே, எவ்வளவு பெரிய சதி, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய சதிராட்டம். புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்துக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதி வலைகளை. இதிலிருந்து நாம மீளணும்னா மிகப்பெரிய அளவிலே வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளை ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது என்னைக்கு விவாதம் நடக்கின்றதோ பெருமையாக சொல்லிக் கொள்கின்றார்கள். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் 12 மணி நேரத்திற்கு மேலாக அர்த்த ராத்திரி வரைக்கும் இந்த விவாதம் நடந்தது. இந்த அளவுக்கு விவாதம் எந்த தினம் நடந்ததில்லை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தில் 2 விஷயங்களை உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள். எப்ப தெரியுமா? அதற்கு முன்பதாக 2ஆம் தேதிக்கு முன்பதாக இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கைகளில் கொடுக்கப்படும் பொழுது இல்ல, அன்றைய தினம் உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள். தொல்லியல் துறைக்கு கீழே உள்ள இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃப் நிலங்களும் அரசுடைமையாக்கப்படும். என்னங்க, தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் அரசுடைமையாக்கப்படும். தோழர்களே, இன்னைக்கு தேதியில 118 பள்ளி வாசல்கள் தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நான் கூட நினைச்சேன், இங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை தர்காவில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை நீங்கள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆகா ஓகோ ஒரு பெரிய ஆய்வு நடத்த போகின்றார்கள் நினைத்தேன். இல்ல, இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தர்காவை அவர்கள் பிடுங்கி விட்டார்களே, ஆனால் அரசு நிலமாக மாற்றி விடலாம் என்ற அடிப்படையில் சதிகார செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும்? வருகின்ற டிசம்பர் 6க்கு பிறகு
2025 டிசம்பர் 6க்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாக 118 பள்ளிவாசல்களையும் பிடுங்கி விடுவார்கள், இடித்து விடுவார்கள், இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களையும் வக்ஃப் நிலங்களையும் என்ன செய்ய போறோம்? அப்படியே ஒவ்வொன்றா இடிப்பான். நம்ம பாட்டில் என்ன பண்றது, நம்மளால முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உச்சி கொட்ட போறோமா? தோழர்களே, எப்படி இங்க இருக்கக்கூடிய கமுதி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்துல்லான்னு ஒருத்தரை வச்சுக்கீங்களேன். ஒரு பேருக்கு சொல்றேன், நிறைய பேர் வச்சிருப்பீங்க, எந்த அப்துல்லாவை நான் சொல்லி காமிக்கல, உதாரணத்திற்கு. அப்ப அப்துல்லாங்கிற வீட்டை இடிச்சு போடுறாங்க. இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லை என்று வீட்டை இடிச்சு போடுறான். அந்த ஒரு கடை வச்சிருக்காரு, கடையும் நீ லாய்க்கில்லை, அந்த கடையெல்லாம் நீ வைக்க முடியாது என்று கடையும் இடிச்சு போடுறான். அவருடைய வாழ்வு என்னங்க? அவருடைய வாழ்க்கை என்ன? எங்க போவார் அவரு? எங்கங்க போவாரு? நடுத்தருக்கு வருவார். தோழர்களே, அதே போலத்தான் கடந்த 75 ஆண்டுகளாக நீங்க ஏதோ இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களை நடுத்தருவுக்கு கொண்டு வருவதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கடந்த 75 ஆண்டுகளாக திட்டமிட்ட அடிப்படையிலே முஸ்லீம் சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக, RSS உடைய சித்தாந்தவாதிகள். இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை, எடுத்து பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்லி காமிக்கிறேன். இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய கலவரங்களை பற்றி ஒரு பெரிய புத்தகத்தை போட்டிருக்கின்றார்கள். ஷே முகமது அலிகான் என்று சொல்லக்கூடியவர் இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்களும் கமிஷன் அறிக்கைகளும் என்ற புத்தகத்தில் 1950 இருந்து 1960 70 வரை முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை சுட்டி காண்பிக்கின்றார். சுமார் 8000 கலவரங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். 7900 சில்லற கலவரம், 8000 கலவரங்கள். 70 இருந்து 80 வரையில சொல்லி காட்டும் பொழுது 5000 கலவரங்கள், 13000 கலவரங்கள் 20 வருடத்தில். நான் ஏன் 25 வருடத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், அந்த அளவுக்கு 75 வருடமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க பார்க்கின்றார்கள், முஸ்லிம்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்க பார்க்கின்றார் என்று எண்ணினோமையானால் நம்முடைய அறிவு குறைபாடு. ஒரு நீண்ட நெடிய காலமாக ஏன் செய்யறாங்கிறத அடுத்த சொல்லி காமிக்கிறேன். தோழர்களே, ஒரு நீண்ட நெடிய காலமாக இந்த சமூகத்துக்கு எதிராக இல்லாமல் ஆக்குவதற்கு, அழித்து விடுவதற்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் 20000 கலவரங்கள் 20 வருடத்தில் நடந்திருக்கின்றது. மன்னிக்கணும், 13000 கலவரங்கள். எங்க 20 வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்று எண்ணி பார்த்தேன். எத்தனை நாள் வருதுங்க? 3650, 7300, மொத்தமே 7300 தாங்க இருக்கு. 20 வருடத்திற்கு இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 7300 தான். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய கலவரங்கள் எத்தனை? 20000 கலவரங்கள். கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 2 நாளைக்கு 3ங்கிற மாதிரி வரும். என்னங்க ஆகும் நிலைமை? இந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து விட்டு தான் 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர் சொல்லி காட்டினார். இந்த கலவரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்தின் நிலை எப்படி இருக்கின்றது என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர் சொல்லி காண்பிக்கின்றார். மலைவாழ் மக்களை விட, காட்டுவாசிகளை விட கீழான நிலையில இருப்பதாக. ஏதாவது செய்யுங்களேன். இப்படி இருக்காங்க, இந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க. நீங்க கமதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வைத்து விட்டு சொல்லி எண்ணி விடாதீர்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுடைய நிலைகளை பற்றி நீதிபதி ராஜேந்திர சச்சார் 6 மாதத்திற்கு மேலாக ஆய்வு செய்துவிட்டு அவர் சொல்லி காண்பிக்கின்றார். மலைவாழ் மக்களை விட கீழாக இருப்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். தோழர்களே, இதே ராஜேந்திர சச்சார் எடுத்திருக்கக்கூடிய சொல்லி அந்த வார்த்தையை தற்பொழுது எடுக்கின்றார். இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டத்தை உருவாக்கும் பொழுது ஒன்றிய பாஜக அரசு எடுக்கின்றது. ஆகா, முஸ்லிம்களுக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது, சுமார் 1 கோடி 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக சொத்து மதிப்பு இருக்கின்றது. இந்த சொத்து மதிப்புகளை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்தோமையானால் அவர்கள் ஆகோ என்று வந்து விடுவார்கள், ஓகோ என்று வந்து விடுவார்கள் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்ன காரியத்தை இப்பொழுது எடுத்து நமக்கு முன்னே வைக்கின்றார். யார் சொல்லி காட்டுவது? முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய பிஜேபி சொல்லி காண்பிக்கின்றது. முஸ்லிம்களை வங்காள மொழி பேசுகிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அசாமில் இருந்து துரத்த அடிக்கப்படக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு, அசாமுடைய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை வைத்து சொல்லி காட்டுகின்றது. உத்தரப்பிரதேசத்திலே எங்கு பார்த்தாலும் எங்கேயுமே இல்லை, எதுவுமே பாகுபாடுலாம் இல்லை. எந்த இடத்திலும் மாட்டுக்கறியின் பெயரால் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கருவறுக்கப்படுகிறார்கள், படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். லவ் ஜிகாதின் பெயரில் அங்கு படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். எதுவுமே பாரபட்சம் இல்லை.
இவர்கள் தான் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு முஸ்லீம்களுடைய ஏழை முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்னையா செய்ய முடியும்? அவங்களை எல்லாம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏழை மையம் வச்சிட்டோம்னா, பெண்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டோம்னா வச்சிட முடியுமா? தோழர்களே, அந்த 80 ஆண்டுகளுக்கு பிறகு 1980க்கு பிறகு முஸ்லீம்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 80க்கு பிறகு பாபர் பள்ளிவாசல் ராமர் கோயில் கட்டப்பட்டு இருப்பதாக ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு மிக வேகமாக புறப்படுகின்றார்கள். 92 வரை பாபர் பள்ளி ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டதாக ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு மிகப்பெரிய அளவிலான கலவரம். நாம் மூடிக்கொண்டே இருக்கின்றோம், கண்களை மூடிக்கொண்டே இருக்கின்றோம். விழிக்க வேண்டும் என்பதற்காக வரலாறை நினைவுபடுத்துகின்றேன். 92க்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதிவலை எது என்று பார்க்கும் பொழுது தீவிரவாத முத்திரை. என்னங்க, 92க்கு பிறகு தீவிரவாத முத்திரை. கடந்த 10 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது வைச்சிருக்கக்கூடிய அத்தனை குண்டுவெடிப்புகளும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சங்க பரிவார கூட்டங்களுடைய தோழர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் யாரையுமே தீவிரவாதி என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் தயாராக இல்லை. அசிமானந்தாவை சொல்லி காட்டும் பொழுது சுவாமி என்று சொல்லி காட்டுகின்றார். பிரக்யா சிங் தாகூரை சொல்லி காட்டும் பொழுது சாத்வி என்று சொல்லி காட்டுகின்றார். புரோகித்தை சொல்லும் பொழுது மேஜர் என்று சொல்லி காட்டுகின்றார், லெப்டினன்ட் என்று சொல்லி காட்டுகின்றார். ஏன் தீவிரவாதி என்ற அடைமொழியை சொல்வதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தைரியம் வரவில்லை? வெடிகுண்டுகள் வைத்தார்களே, சொல்லுவதற்கு எது உங்களை தடுத்தது? எல்லாவற்றிற்கும் மேலாக முஸ்லிம்களுக்கு மீது பின்னப்படக்கூடிய சதிகள் 1 2 அல்ல, அப்படியே வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். காலங்கள் மாற மாற 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வக்கு இல்லாத இருக்கக்கூடிய அனைத்து உளவுத்துறைகளும் ஊடகங்களும் அனைத்து நிர்வாகமும் செயலிழந்து போய் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வரும்போது, அதாவது அப்பா இவங்க கொண்டு வச்சவங்க இல்லை என்று சொல்வதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தயாராக இல்லை. 10 வருடம், 20 வருடம், 15 வருடங்களுக்கு மேலாக எப்பெல்லாம் பிஜேபிக்கு பிரச்சனை வருகின்றதோ, ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை வருகின்றதோ உடனே ஓடி வந்துருவாங்க. யாருங்க? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ளாக உடனே ஓடி வந்துருவாங்க. முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வர்றதில்லை. முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு உள்ளே ஊடுருவது இல்லை. எப்பொழுதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதுதான் ஓடி வந்து விடுகின்றார்கள். அந்த வரிசையில தான் ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த சட்டத்தை அமல்படுத்துகின்றார்கள், சட்டமாக அறிவிக்கின்றார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடக்கின்றது. அதிலே 2 காய்களை நகர்த்துகின்றது ஆர்எஸ்எஸ். ஒரு காயம் மட்டும் அடிக்கல. முஸ்லிம்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இங்கே எதிராக பின்னப்படக்கூடிய ஒவ்வொரு சதி வலைகளும் சாதாரணமானது கிடையாது. மிகப்பெரிய அளவிலான சதிகளை பின்னிக் கொண்டிருக்கின்றது. விழித்தல வேண்டும், விழிக்க வச்சே தீர்வோம் என்ற அடிப்படையில் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. விடமாட்டோம், இனிமேல் தூங்க விட மாட்டோம். இல்ல, முழிச்சே ஆகணும். அறவழி போராட்டத்தில் தெருவுக்கு வந்தே ஆகணும். நமக்கு எதிராக யாரும் சதிகளை பின்னிவிட முடியாது, பின்ன அனுமதிக்க மாட்டோம். அத்தனை சதி வலைகளை உடைத்து சுக்குநூறாக ஆக்கிய தீர்வோம். அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய சங்கல்பம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். உறுதிடா, நிச்சயம் உடைச்சே தீர்வோம், விட மாட்டோம். என்னங்க, இந்த 22ஆம் தேதி பகல்காமுடைய தாக்குதல் எங்கே? வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றி விட்டோம். எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்பு. பல்வேறு அரசியல் கட்சிகள் வேற வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இதை அமுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கின்றது. என்ன அந்த சதி? 2008 செப்டம்பர் 22ஆம் தேதி மாலேகானிலே குண்டு வெடிக்கின்றது. அந்த குண்டு வெடிப்புக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கூட்டத்தினுடைய ஊழியர்கள். பிரக்யா சிங் தாகூர் அதில் இருக்கின்றார். ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியர்கள் அங்கே இருக்கின்றார்கள். லெப்டினன்ட் கர்னல் இருக்கின்றார், புரோகித் இருக்கின்றார். எல்லாருமே வச்சுட்டாங்க. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரியுமா? ஏப்ரல் 24, 2025 என்ஐஏவுடைய பரிந்துரை என்ன தெரியுமா? சிறப்பு கோர்ட்டில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே தவறு செய்கின்றோம், நாம் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், நாம் எங்கே அடிமையாகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சதிகளையும் உடைத்தெறிய முடியும். தோழர்களே, ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த பிரக்யா சிங் தாகூருக்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது. அந்த
அதற்கு முன்னதாக என்ஐஏவுடைய என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்ஐஏ என்ன செய்ய பரிந்துரைக்கின்றது. 7 நபர்களுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும். பிரக்யா சிங் தாகூர் உட்பட அவர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து 7 உறுப்பினர்கள், RSS உடைய உறுப்பினர்களுக்கு 7 நபர்களுக்கும், சங்க பரிவார கூட்டத்துடைய 7 உறுப்பினர்களுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ஐஏ பரிந்துரைக்கின்றது. என்னைக்குங்க? என்னைக்கு? ஏப்ரல் 24, 2025 பகல்காம் தாக்குதல் என்னைக்கு நடக்கின்றது? RSSக்கு ஒன்று என்றால் இது மட்டும் இல்ல, என்னால் அப்படியே முன்னாடி வரைக்கும் சொல்ல முடியும். என்னென்னைக்கெல்லாம் RSSக்கு பிரச்சனை? 2021 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடக்கின்றது. என்னடா என்று பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அடிப்படையில் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு புடோ சட்டத்தை அமல்படுத்துகின்றார்கள். புடோ சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொந்தளிக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடக்கின்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதட்டம் வந்து விட்டது. RSSக்கு ஒன்று என்ற மாத்திரத்தில், பிஜேபிக்கு ஒன்று என்ற மாத்திரத்தில். RSSக்கும் பிஜேபியும் 10 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களிலே, அஜ்மீர் தர்காவிலே குண்டு வைத்தார்கள், ஹைதராபாத் மக்கா பள்ளியிலே குண்டு வைத்தார்கள், சம்ஜோதா எக்ஸ்பிரஸிலே குண்டு வைத்தார்கள் என்று பல்வேறு இடங்களிலும் RSSயும் பிஜேபியும் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். உடனே மும்பையிலே தாக்குதல் நடக்கின்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயந்து விட்டார்கள். ஆகா, RSSக்கு ஒன்றாகிவிட்டது, உடனே ஓடுங்கள் இந்தியாவிற்கு. அந்த வரிசையில் தான் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடக்கின்றது. பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியதாக சொல்லி காட்டும் பொழுது ஒன்றிய அமைச்சராக இருந்த, ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லி காட்டுகின்றார். அவங்களுடைய வாக்காளர் பட்டியல் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் என்று வாக்காளர் பட்டியல், வாக்காளர் கார்டு நாங்கள் வச்சிருந்தோம், அவருடைய வாக்கு அட்டை வச்சிருந்தோம், வாக்காளர் அட்டை வச்சிருந்தோம், கொஞ்சம் அப்படியே வெளியிடுங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவான், கொஞ்சம் வெளியிடுங்களேன். ஏண்டா RSSக்கும் பிஜேபிக்கும் ஒண்ணுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஏன் பதட்டம் வருது? முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முஸ்லிம்களுக்கு ஒண்ணுன்னா எந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் இந்திய தேசத்திற்கு வரவில்லை. RSSக்கும் பிஜேபிக்கும் சங்க பரிவார கூட்டத்திற்கும் ஒன்று என்று வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது, கஷ்டம் என்று வரும் பொழுது, நெருக்கடி என்று வரும் பொழுது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு உள்ளே ஊடுருவி விடுகின்றார்கள். காரணம் என்ன? இன்னும் எத்தனை நாளுக்கு தாயா முஸ்லீம் தீவிரவாதி என்று எங்கள் மீது முத்திரை குத்த விட முடியும்? தோழர்களே, அந்த வரிசையில் தான் ஏப்ரல் 24ஆம் தேதி பிரக்யா சிங் தாகூருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்ஐஏ பரிந்துரைக்கின்றது. ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதலால் ஏப்ரல் 24 போஸ்ட்பான் பண்ணது. ஆகஸ்ட் 8, ஏப்ரல் என்றால் மே மாதம் 8ஆம் தேதி என்று. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாகூருக்கு மே மாதம் 8ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு சொல்லப்படுவதாக சொல்லி காட்டினார்கள். மே மாதம் 7ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக போர் ஆரம்பிக்கின்றது. என்னங்க, எந்த அளவுக்குங்க? ஐயா, உன் ஆளை குண்டு வச்ச ஆளை காப்பாத்தணுங்கிறதுக்காக இரு நாடுகளுக்கு மத்தியிலே போரே நடக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சந்தேகம். ஏப்ரல் 10ஆம் தேதி முடிவுக்கு வருகின்றது. 3 நாட்களுக்கு முன்னால் ஜூலை 31ஆம் தேதி பிரக்யா சிங் தாகூர் உட்பட 7 நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள். தீவிரவாதிகள் 7 நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள். தோழர்களே, இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும், இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதிவலைகள். முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக மட்டும்தான் RSSம் பிஜேபியும் சிந்திக்கின்றதா? இந்திய தேசத்தில் வேறு யாருக்கு எதிராக இந்திய தேசத்தில் RSSம் பிஜேபியும் சிந்திக்கவில்லையா? தோழர்களை, இதற்கு முன்னதாக ஆரம்பத்தில் சொல்லி காண்பித்தேன். 80 கோடி விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை செயல்படுத்தினார்களே, சட்டமாக ஏற்றினார்களே, முஸ்லிம்களுக்கு எதிராகவா? முஸ்லிம்கள் 80 கோடி பேராக இருக்கின்றார்கள், இந்துக்களுக்கு எதிராக அல்ல. தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய GST பெருமை சொல்கின்றார்கள். ஆகா,
நாங்கள் ஜிஎஸ்டி மூலமாக ஒரு மாதத்திற்கு சுமார் 2 லட்சம் கோடி எங்களுக்கு கிடைக்கின்றது, ஒன்றிய அரசு கிடைப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். 2 லட்சம் கோடி கிடைப்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். 2017 ஜிஎஸ்டி வந்த பிறகு 2018-19களிலே தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த எடப்பாடியார் சொல்லி காட்டுகின்றார், தமிழ்நாட்டில் 5 லட்சம் தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 63 லட்சம் தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டது. 50 பேர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்கன்னா சுமார் 30 கோடி பேருக்கு மேலே வேலைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. 32 கோடி 35 கோடிக்கு மேலே வேலை இல்லாமல் போயிட்டாங்க. யாருக்கு எதிராக? நீங்க எல்லாம் கேட்டு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் வர்றாங்க. எனக்கெல்லாம் தெரியும், சென்னையில் இருந்துகிட்டு இருக்கேன் தோழர்களே. யாரெல்லாம் பெரும் வியாபாரிகளாக நாம கேட்கிறோம், இங்க இருக்கக்கூடிய மார்வாடி வீடுகளுக்கு, மார்வாடி கடைகளுக்கு ஜிஎஸ்டி என்னைக்காவது ரைடு போயிருக்கான்னு பாருங்க பார்ப்போம். சாதாரண நம்ம இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் தொழில வளர்ந்து வந்திருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக. அப்போ இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் எல்லாம் இன்னும் இருக்க வேண்டும், இவர்களுடைய தொழில்கள் நசுக்கப்பட வேண்டும். அவ்வளவு ஏன், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். கங்கை பக்கத்தில் வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. தோழர்களே, இந்த வைகை நதியினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலான நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழர்கள், இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்னு சொல்லிக்கிறேன், ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் தமிழாக இருந்தாலும் சரி, மலையாளியாக இருந்தாலும் சரி, கன்னடா இருந்தாலும் சரி, மராட்டியனாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் எல்லோருக்கும் எதிராக ஒரு இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். இந்தியாவுடைய மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஆதாரங்களை கையிலே வைத்திருக்கின்றோம். 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் குறிப்பா வைகையில் இருக்கக்கூடிய கீழடியில வைகை நதி பாயக்கூடிய, அப்படியே நாம மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடைய தொல்லியல் அதிகாரி ராமகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அங்கேருந்து புறப்படுறார். வைகை நதி புறப்படக்கூடிய இடத்திலிருந்து கடலில் சேரக்கூடிய இடம் வரை 293 இடங்கள் அகலாய்வு நடத்துகின்றார். 5800 அந்த தொல்லியல் பொருள்களை கண்டெடுக்கின்றார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரியுடைய ஆய்வகத்துக்கு செல்கின்றார். ஆமா, ஒரு 300 கிமு 300 ஆண்டுகளில் உள்ளது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேக்கு செல்கின்றார் ஆய்வுக்காக, அறிவியல் ஆய்வுக்காக. அமெரிக்காவுக்கு புளோரிடாவில் செல்கின்றார் ஆய்வுக்காக. எல்லாமே சொல்லி காமிக்கிறாங்க. கிமு 600ல் 6ஆம் நூற்றாண்டுல கண்டெடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் தமிழுடைய பிராந்தி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களாக இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. ஓடுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. பானை இருக்குங்க, உரை கிணறு இருக்குங்க, மிகப்பெரிய அளவிலான நகர்ப்புற கட்டமைப்பு இருக்கு. இந்த இருக்கக்கூடிய கீழடியில எல்லா அறிவியல் ஆய்வுகளையும் கொடுத்த பிறகு ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லி பிடிச்சுன்னா, நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன், என்ன காரணம்? ஆரிய நாகரிகம் கிடைக்கலைய, தமிழர் நாகரிகம் தானே கிடைச்சிருக்கு, நகர்ப்புற நாகரிகம் கிடைச்சிருக்க. தோழர்களே, 1926ல் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தார்கள். 88 வருஷத்துக்கு பிறகு 2015ல் தமிழர் நாகரிகம் கீழடி வைகை நாகரிகத்தை மிகப்பெரிய அறிவியல் ஆய்வுகளோடு சான்று அமைத்த பிறகு, சான்று கொடுத்த பிறகு என்ன செய்யறான்? ஏத்துக்க மாட்டோம். இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ரோசம் வந்து கழுத்தை பிடிச்சிருக்கணும். ஏன் நாகரிகத்தை ஏத்துக்காத நீ யார நாடோடி என்று கழுத்தை பிடிச்சிருக்கணும். அந்த இல்லாதனால அவன் ஏறி நின்று தலையில ஏறி நின்றுக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் ஏன் அடிமைப்படுத்துறான்? எந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்திற்காக ஆரிய பார்ப்பனியம் ஆடக்கூடிய கூத்துக்களை சொல்லிவிட வேண்டும். நம்ம நினைச்சுக்கிட்டோம், ஆகா அதிகார பலம் இருக்கு, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்கு, எல்லா ராணுவம் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்குன்னு இல்ல. கொஞ்சம் எதிர்த்துட்டோம்னா அடிக்கும், பின்னங்கால் பிடரி அடிக்க மாதிரி ஓடுவான். நம்மளாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? காசி தமிழ்ச்சங்கம் 1, காசி தமிழ்ச்சங்கம் 2, காசி தமிழ்ச்சங்கம் 3, 3மே நடந்து முடிஞ்சிருச்சு. 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொல்லி காண்பிக்கின்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? சிவபெருமான் உடுக்க இருக்கு தெரியுமா? உடுக்க, சிவபெருமான் உடுக்கையிலிருந்து வரக்கூடிய மொழி சமஸ்கிருதம் மட்டுமல்ல, இன்னொரு பக்கத்தில் வரக்கூடிய மொழி தமிழ். என்னங்க, இதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்ங்கிறது ஒரு நீச மொழியாக, தமிழ் மொழியை ஒரு இழிவான மொழியாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தமிழன் எந்திரிச்சான், ஏறி உட்கார்ந்தான், அதிகாரத்தில் உட்கார்ந்தான், படிச்சான். எகிற முடியாத அளவிற்கு தன்னுடைய அதிகார பலத்தை தூக்கி நிறுத்தின உடனே
படார்னு கீழே விழுந்துட்டான் பார்ப்பனியம். எந்த அளவுக்கு விழுந்திருக்கான்? சிவபெருமான் உடுக்கையில் 22 மொழி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு அரசமைப்பு சட்டத்தில். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னா நான் இப்போ உங்கள்கிட்ட தமிழை தான் சொல்லணும். அதனால சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, எதுவும் தான் உடுக்கையில் வர்றது தமிழ் மொழியும் தான். இப்போ என்ன தெரியுது? எகிரி நின்றோம்னா, ஏறி அடித்தோம்னா எதிரி பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுவான். நாம் அவனை கண்டு ஓடி ஒளிஞ்சோம்னா அவனை விட அடிமைப்படுத்துவதற்கு இந்திய தேசத்தில் உலகத்தில் யாரும் கிடையாது, உலகத்தில் யாரும் கிடையாது. காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், தோழர்களே, உலகத்திலே இருவேறு விதமான பாகுபாடு தான் இருக்கின்றது. இந்திய தேசத்தில் தான் 3 விதமான பாகுபாடு இருக்கின்றது. இந்திய தேசத்தில் தான் 3 விதமான பாகுபாடு இருக்கின்றது. என்னது? வர்க்க ரீதியாக பாகுபாடை பார்க்கின்றார் காரல் மார்க்ஸ் அவர்கள், நிற ரீதியான பாகுபாடை பார்க்கின்றார் சில பகுதிகளில். ஆனால் இந்திய தேசத்தில் வர்க்க பாகுபாடு மட்டுமல்ல, சாதி ரீதியான பாகுபாடும் இருக்கின்றது. இது எப்படி களைவேன் என்று தெரியவில்லை என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். தோழர்களே, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, சாதி ரீதியாக அடிமைப்படுத்தக்கூடிய RSS உடைய பார்ப்பனிய சித்தாந்தத்தை உடைத்தெறிந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் சமநீதி கொடுப்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பிறந்து விட்டது. நிச்சயமாக வர்க்க பாகுபாட்டையும் சாதி பாகுபாட்டையும் மத பாகுபாட்டையும் உடைத்தெறிந்து அனைத்து மக்களுக்கும் சமநீதி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய இந்திய தேசத்தை உருவாக்குவோம். அதற்காக சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோடு கரம் கோருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகளுக்கு பதிலாக சிம்மாசனத்தையே கொடுத்து அழகு பார்க்கும் SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நன்றி.